மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பயப்படுற ஒரு பெரிய பிரச்சனை என்ன? ஹார்ட் அட்டாக். ஒன்று இதய வாழ்வுகளில் வர பிரச்சனை, அல்லது இதய தசைகளில் வரக்கூடிய பிரச்சனை, அல்லது இதய தசைகளுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் வரக்கூடிய சுருக்கம் மற்றும் அடைப்பு. இந்த மூன்று பிரச்சனை சில நேரங்களில் நம்ம உயிரையே வாங்கிறத நம்ம பார்க்கிறோம். 42 வயதான ஒரு இளம் நடிகர் கூட சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்து கடைசியில பார்த்தா இதய நோயால் அவர் இறந்து போனார் அப்படிங்கிறதும், மாரடைப்பால் அவர் இறந்து போனாங்கிற ஒரு தகவலும் நம்ம எல்லாரையும் ரொம்ப பெரிய அளவுல கவலைக்கு உள்ளாக்குனதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு ஏற்பட்டது நமக்கு ஏற்படாம இருக்குமா? இந்த ஒரு கேள்வியை நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும். மைக்கேல் ஜாக்சன் அவரோட ஆசை 100 வயசு இல்லை 200 வயசு வாழணும். 18 பேர் இருக்கக்கூடிய மருத்துவ குழு அமைச்சு அவர் சாப்பிட்ற உணவிலிருந்து, அவருக்கு தேவையான நியூட்ரிஷன்ல இருந்து, அவருடைய உடல் மனசு இது எல்லாத்துக்கும் தேவையான விதவிதமான சிறப்பு மருத்துவர்களை வைத்து அவருடைய உடல் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை மீண்டும் மீண்டும் பரிசோதனை செய்து எல்லா பரிசோதனைகளும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட திடீரென்று மாரடைப்பால் காலமானது நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுதாங்க இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். மருத்துவ அறிக்கைகள் சொன்னாலும் சொல்லலனாலும் கூட, மருத்துவ அறிக்கைகள் நீங்க 100% யூ ஆர் ஃபிட் டு லிவ் ஃபார் 100 இயர்ஸ் சொன்னாலும் கூட, என்றைக்கு இதயம் பாதிக்கிறது, ஏன் இதயம் பாதிக்கிறதுங்கிற விஷயம் நம்ம எல்லார்கிட்டையும் கேள்விக்குறியா இருக்கிறத பார்க்கிறோம். ஸ்பிரிச்சுவலா இதை விதின்னு சொன்னாலும் கூட, மருத்துவ ரீதியாக விதியை வெல்லக்கூடிய வழிமுறைகளை கூட சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். யாராவது ஒரு சித்தர் மரணம் அடைந்தார் அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்களா? கிடையவே கிடையாது. இன்றைக்கும் சித்தர்கள் அவதார புருஷர்களாக நம்மை சுற்றி நமக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் ஆசியையும் வழங்கி கொண்டிருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சித்தர்கள் சமாதி ஆகிறார்கள் அப்படின்னு வரும்போது அவர்களுடைய உடல் சக்தி முழுவதையும் சகஸ்ரஹார சக்கரத்திற்கு கொண்டு சென்று உடலை விட்டு நீங்கினாலும் உயிரோடு இருக்கக்கூடிய வழிமுறைகளையும் அழியாத பூத உடலோடு இன்றும் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இது எப்படி சாத்தியம்? இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும் போதுதான் இது சாத்தியம் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் நமக்கெல்லாம் இதயத்துல நோய்கள் வருது? 5 முக்கியமான காரணங்கள். ஃபர்ஸ்ட் காரணமே மன அழுத்தம் தாங்க. என்ன சார் சொல்றீங்க? அநாகத சக்கரம்னு சொல்லக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்துடைய மிகப்பெரிய குணமே அன்பு, பாவம் புண்ணியம் பார்க்கறது, இன்றைக்கு நன்றி உணர்வோடு இருப்பது, இது எல்லாமே இதயம் தான் ஸ்தானமா சொல்றோம். ஏன் லவ்னா ஹார்ட்டின் போடுறோம்? ஏன்னா இதயம்னாலே அன்புன்னு தான் அர்த்தம். அப்ப இன்றைக்கு அந்த அன்பு இல்லாத இடமாக நம்ம உடம்பு மாறும்போது, நம்முடைய இதயத்துடைய அநாகத சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் மாறும்போது, எதிர்மறை ஆற்றல், பொறாமை, போட்டி, கோபம், துக்கம் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது? இதயத்துடைய பலம் குறைந்து போறதை நம்ம பார்க்கிறோம். குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஒருவரையும், எந்த குடிப்பழக்கமும் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவரையும் நீங்க உங்க வாழ்க்கையில பாக்குறீங்க. இந்த குடிப்பழக்கம் இருக்கவன் குடிச்சா அந்த நோய் வரும், இந்த நோய் வரும்னு எவ்வளவு நோய் வரது சொல்வதை பார்ப்போம். 70 வயசு அவர் நல்லா இருப்பார். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் பார்த்தீங்கன்னா 45 வயசுல ஹார்ட்ல ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர் கிட்ட ஓடுவார். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்காரு, இன்னொருத்தர் மகிழ்ச்சியற்று கட்டாயத்தில் கட்டுப்பாடாக இருக்கிறார். அப்ப இதயத்துடைய பலம்ங்கிறதும் இதயத்துல நோய் வருவதற்கும் மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியற்ற ஒரு மனநிலையோடு நாம் இருப்பதுதான். இன்னைக்கு மகிழ்ச்சியற்ற மனநிலையோடு நாம் இருக்கும்போது நமக்கு இதயத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட், இன்றைக்கு இதய நோய் வருவதற்கான காரணம் நீங்க சாப்பிட்ற பிரியாணியோ நீங்க சாப்பிட்ற லட்டோ கிடையாது. மன மகிழ்ச்சியற்ற நிலையில நீங்க இருக்கிறது தான். 2வது, இதய நோய் ஏற்படுவதற்கான மிகப்பெரிய மற்றும் ஒரு காரியம் வாழ்வியல் முறைகள் தான். இன்னைக்கு நம்ம இதயத்தை பொறுத்தவரையிலும் நீங்க எவ்வளவு அதை ஒர்க் பண்ண வைக்கிறீங்களோ அவ்வளோ ஆக்டிவா இருக்கும். நம்மலாம் ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ளுங்கள்னு சொல்றோம்னா, காலையில ஒரு 4 மணிக்கு நீங்க எழுந்தீங்கன்னா 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை உங்களுடைய இதயத்தை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்வியல் முறையில, உடற்பயிற்சியில, யோக பயிற்சியில, பிராணாயாம பயிற்சிகள்ல நீங்க இருக்கீங்கன்னா
உங்களோட ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டே வருவதை நீங்க பார்க்க முடியும். ஆனா ஒருவேளை உங்களால் அதை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு இதயத்துடைய பலம் குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் இன்றைக்கு ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றவங்க 100 வயசு வரலாம் இருக்காங்களாங்கிறது கேள்விக்குறி. ஆனா யோகா, தியானம், மூச்சு பயிற்சி செய்யறவங்க 100 வயசு இருக்காங்களான்னா அதற்கு நிறைய உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அதனாலதான் ஆக்டிவா இருக்கக்கூடிய பிசிக்கல் எக்ஸசைஸை விட இன்னைக்கு நம்முடைய உடல் வாதபித்த கபத்தில் எவ்வாறு இருக்கிறதுன்னு பார்த்து அதற்கான உடற்பயிற்சிகளை நம்ம மேற்கொண்டோம்னா பெரிய மாற்றம் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு யாரெல்லாம் அந்த லைஃப் ஸ்டைல்ல இல்லையோ அவங்களுக்கு நிச்சயமா இதய நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 3வது ரொம்ப முக்கியமானது தூக்கம்ங்க. இன்னைக்கு தூக்கத்தை ஒரு பாதி மரணம்னே ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுது. மரணத்திலிருந்து எப்படி நாம் ஒரு மரண ஒத்திகை பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தூக்கம் அப்படிங்கிறது. ஏன்னா தூங்கும்போது உங்களுடைய புலனுறுப்புகள் எதுவுமே வேலை செய்யாது, உங்களுடைய மனசு வேலை செய்யாது. 120, 110 போகக்கூடிய இதய துடிப்பு கூட நீங்க தூங்கும்போது 60, 55 அப்படியே சீரா இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். வேகமாக ஓடுகின்ற குதிரை கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேலே ஓடினால் இதயம் வெடித்து இறந்து போகுமா? அப்ப நாள் முழுவதும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில நம்ம இருந்தா கூட இரவு நேரங்கள்ல நாம் எடுக்கக்கூடிய 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கம்ங்கிறது மிக மிக முக்கியமானது. ஒருவேளை அந்த தூக்கத்தை நம்ம எடுத்துக்கல முடியல அப்படின்னா நம்ம இதயம் கடுமையாக பலவீனம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு யாரெல்லாம் தூக்கமின்மை நோயினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 4வது தொற்றுக்கள்ங்க. இன்னைக்கு நிறைய வகையான இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்பை பாதிக்கும் போது இந்த இன்ஃபெக்ஷனால ஏற்படுகின்ற பாதிப்புகள் நம்ம இதயத்தை பலவீனமாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். காச நோய் ஏற்படும் போது, நிமோனியா காய்ச்சல் ஏற்படும் போது, ஈரல் தொற்றுக்கள் ஏற்படும் போது, சிறுநீரக தொற்றுக்கள் ஏற்படும் போது, பெருங்குடல் நோயின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் மற்றும் நிறைய வகையான நோய்கள் நமக்கு ஏற்படும் போது நேரடியாகவே அது இதயத்துடைய பலத்தையே மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். 5வது ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்ன தெரியுமா? வர்மங்கள்ல ஏற்படுகின்ற காயங்கள். இன்னைக்கு மாடர்ன் மெடிசன்ல வர்மம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு என்ன அப்படிங்கிறதே இன்னும் புரிதலற்ற நிலையில நம்ம இருக்கிறத பார்க்கணும். கண்களால் பார்ப்பது, ஸ்கேன் செய்து பார்ப்பது, தொடு உணர்ச்சியால் பார்ப்பது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமே தவிர உடம்புடைய சக்தி ஓட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் கிடையாது. நீங்க ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டை மீட் பண்றீங்க, இல்ல கீழே விழுறீங்க, இல்ல தூக்க முடியாத எடையை தூக்கும் போது சுருக்குன்னு உங்களுக்கு செஸ்ட்ல ஒரு பெயின் வருது. இந்த மாதிரி வருது அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க இதயத்தில் ஏதோ வர்மம், இதயமே ஒரு வர்ம உறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மூளையும் இதயமும் உடலுடைய மிகப்பெரிய வர்ம உறுப்பு. இந்த வர்மங்களில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இதய நோயோட பாதிப்பு ஏற்படும். ஒரு 27 வயசு இருக்க ஒரு பையன் சேலத்துல என்ன பார்த்தாரு. அந்த பையனுக்கு ஆள் பிசிக்கலா ஒர்க் பண்ண முடியல. ஆனா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலும் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கேன்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி நார்மல். பிளட் டெஸ்ட் நார்மல், எம்ஆர்ஐ நார்மல், ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மல். சரி, ஒருவேளை இதயத்துல அடைப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு ஆன்ஜியோகிராம் செஞ்சாச்சு நார்மல், ட்ரெட்மில் டெஸ்ட் நார்மல், எல்லாமே நார்மல். ஆனா பையனால ஒரு 100 அடி 200 அடி கூட நடக்க முடியல. எது பண்ணாலுமே மூச்சு வாங்குது, பலவீனமா இருக்கு. லங்ஸை செக் பண்ணியாச்சு, ஹீமோகுளோபின் செக் பண்ணியாச்சு. கடைசியா என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த பையனுக்கு மனநோய் இருக்கு அப்படின்னு சொல்லி மனநோய்க்கான மருந்துகளை கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன், தகப்பன் இல்லாத பையன். அதனால அவங்க அம்மா ரொம்ப வருத்தத்தோட கூட்டிட்டு என்ன சார் அப்படின்னாங்க. நாடி பார்த்த உடனே நான் சொன்னேன், அம்மா அவங்களுக்கு வர்மத்துல பாதிப்பு இருக்கு, இது உறுப்புகளோட பாதிப்பா நீங்க ஸ்கேன் செய்து பார்த்தாலும் ரத்த பரிசோதனை செய்தாலும் எதுவும் தெரியாது. ஆனா வர்மத்துடைய பாதிப்பை நாடி பார்த்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாடி நாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா வர்ம பாதிப்புகளை மிகச் சுலபமாக நாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு வர்மம் சார்ந்த சில மருந்துகளை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வெறும் 3 மாசம் தாங்க, 2 மண்டலம் தான் அந்த தம்பி சாப்பிட்டாரு. பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி ஃபிட். வேலைக்கு போறது வர்றது, பிஸ்னஸை பார்த்துக்கிறது, ஆக்டிவ் ஆயிட்டாரு. எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய ஆச்சரியம். எப்படி எந்த நோயுமே இல்லை மனநோய் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாடர்ன் மெடிசன்ல சொன்னதுக்கும் நீங்க வர்மத்துல இருக்கக்கூடிய பாதிப்பு உங்களை இப்படி பாதுகாப்பு இவ்வளவு பிரச்சனையை உருவாக்குதுன்னு சொல்லி
வர்மத்தை சரி செய்வதற்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய விஷயமும் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குமான்னு உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து எனக்கு தேங்க் பண்ணாங்க. அந்த பையனோட கல்யாண பத்திரிக்கை, அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு எல்லாருமே வந்து இப்ப அவங்க குடும்ப நண்பர்களாகவே மாறிவிட்டதை நம்ம பார்க்கணும். எதுக்காக சொல்றேன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற சோர்வுகள் ஒரு பரிசோதனை இல்லைன்னு சொன்னாலும், ஒரு வர்மத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பு எந்த வகையான பாதிப்பாக கூட மாற முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சார், எனக்கு இதய நோய் இருக்குன்னு உறுதியாயிடுச்சு. இல்ல எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. என்னோட தாத்தா, எங்க குடும்பத்துல எல்லாருமே இதய நோயினால தான் தவறியிருக்காங்க. ஜெனட்டிக்கா எனக்கு வருமானு சந்தேகமா இருக்கு. என்னோட ஹார்ட்டை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாதுன்னா, நான் இப்ப சொல்லக்கூடிய 5 விஷயத்த பண்ணுங்க. வெரி சிம்பிள். இந்த 5 விஷயத்த உங்க ஃபேமிலியில ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்ல, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லைன்னு எதையும் பார்க்க வேண்டாம். இந்த 5 விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா சொல்லலாம், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு 99.99% நிச்சயமா இல்லைன்னு சொல்லணும். சார், 100% சொல்ல மாட்டீங்களா? ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம்னு சொல்லக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளால முடியும். ஆதி தெய்வீகம் சொல்லக்கூடிய இறையருளால் வரக்கூடிய கர்ம வினைகளால் வரக்கூடிய நோய்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வகையில 99.99% உங்களுக்கு இதய நோயை தடுக்கணும். இதய நோய் இருக்கு, பலம் பெறணும், இதயம் குணமாக்கணும். 5 விஷயங்களை நீங்க பண்ணா போதும். நம்பர் 1, தூக்கத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுங்க. உடம்புல சோர்வு இருக்கும்போது சோர்வை மீறி வேலை செய்யக்கூடிய வழிமுறையை வைத்துக் கொள்ளாதீர்கள். சோர்வற்ற நிலையில நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓய்வுங்கிறதும் ஒரு மருந்துங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நிறைய பெண்கள் இதய நோயோடு வரும்போது அவர்களுக்கு நான் பிரிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எழுதுற மருந்தே குறைந்தது 6 மணி நேர தூக்கம்னு எழுதுவேன். அவங்க பார்த்துட்டு இது என்ன மருந்து மாதிரி இல்லையே, இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏமா நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா, அதை தான் உங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல முதல்ல எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்லுவேன். பையன் 8 மணிக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணும், சார் வந்து 8:30 மணிக்கு ஆஃபீஸ் போகணுங்க, நான் தாங்க எல்லா வேலையும் செய்யணும், துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், வீடு துடைக்கணும், தோட்டத்தை பார்க்கணும், என்ன சார் பண்றதும்பாங்க. நான் சொல்லுவேன், மற்ற எல்லா வேலைக்கும் வேலைக்காரியை வச்சிருங்க, நீங்க வந்து உங்க உடம்ப பார்க்கறத மட்டும் முழு நேர வேலையா பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ யாரெல்லாம் தூக்கத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நான் எழுதி கொடுக்குறேன், 99.99% உங்களுக்கு இதய நோய் வராது. தூக்கம்னா சோம்பேறி அது இதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையை சொல்றேங்க, யாராலெல்லாம் நல்லா தூங்க முடியுதோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்க வரம், அவங்களுக்கு இதய நோயே வராதுங்க. ஸோ இதை முதல்ல நீங்க எல்லாம் பார்த்துக்கணும். 2வது, இன்றைக்கு உடற்பயிற்சிக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கணும்? உங்களால முடிஞ்ச அளவுக்கு நடக்கணும். சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது, ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸாவது நடக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ நம்ம பார்க்குற வேலை, நம்ம போகக்கூடிய பிரயாணங்கள் ஏதாவது ஒரு வகையில நடையை சேர்க்க முடியுமான்னு பாருங்க. பொதுவா பெண்களுக்கு, ஆண்களுக்கு கூட நான் என்ன சொல்லுவேன்னா, ரிட்டையர்ட் ஆன பிறகு, சார் பக்கத்துல இருக்க கோவில் போங்க, இந்த கோவில வந்து நவகிரகம் இருக்கும், அந்த நவகிரகத்தை குறைஞ்சது 108 முறை சுத்துங்க சார் அப்படின்னு. எல்லாம் கேட்பாங்க, என்ன சார் சொல்றீங்கன்னு. சார், புண்ணியமா ஆச்சு, நமக்கு 108 சுத்து நீங்க நவகிரகத்தை சுத்துனீங்கன்னா நிச்சயமா 5000 அடி நடந்த ஒரு தூரமும் அதுல வந்துடும். கோயிலுக்குள்ள டிராஃபிக் கிடையாது, கோயிலுக்குள்ள திருட்டு பயம் கிடையாது, கோயிலுக்குள்ள எங்கேயும் நம்ம வழுக்கி விழ போறது கிடையாது, எதிரில் வந்து ஆளுங்க மோத போறது கிடையாது, பாதையில வந்து பள்ளமேடு வந்து தடுக்கி விழ போறது கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரே கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய இறை முயற்சி, அது கூட நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சி. பெரிய கோவிலா இருக்குன்னா கோவில 11 சுத்து சுத்துங்க, சின்ன கோவிலா இருக்குன்னா கோவில 108 சுத்து சுத்துங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5000 ஸ்டெப்ஸ் நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு எழுதி கொடுக்கலாம், ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு, வராமலே கூட போகலாம். 3வது, மன அழுத்தத்தை குறைங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். ஒரு 11 வயது இருக்க பையனை கூட்டிட்டு வந்தாங்க. அவனுக்கு வந்து ஒரே படபடப்பு, ரொம்ப ஆள் இழைச்சிட்டான், எலும்பன் தோலுமா மாறிட்டான், என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற ஒரு மன வருத்தத்தோடு அவனை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பையனை உட்கார வச்சு நான் பேசுறேன், அங்கிள் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து என்னடா ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டோம்னா அவங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டு பேசினேன், என்னடா தம்பி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அங்கிள், எனக்கு வந்து தமிழ் வந்து படிக்க முடியல, மற்ற எல்லா லாங்குவேஜும் எனக்கு ஈஸியா இருக்கு, தமிழ் தான் எனக்கு வரல, நான் வீட்டில் வந்து எனக்கு தமிழ் முடியலன்னு சொல்லும்போது அவங்க என்னை திட்டுறாங்க, தமிழ் வாத்தியார் வந்து பெரம்புல என்ன சமயத்தில் அடிக்கிறாரு, எனக்கு வந்து வருத்தமா இருக்கு அங்கிள் அப்படின்னு.
அப்புறம் அந்த பையனை வெளியில உட்கார வச்சு வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு, இந்த பையனுக்கு இதய பாதிப்புகள் இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதய பாதிப்பை அதிகப்படுத்தக்கூடிய காரணியா இருக்கிறது மன அழுத்தம் தான். நீங்க மன அழுத்தத்தை சரி பண்ணாம இவனுக்கு ஆபரேஷன் வேணுமா வேணாமாங்கிற முயற்சியில இருக்கிறது முட்டாள்தனம். அதனால ஒரு மாசத்துக்கு தமிழுக்குன்னு ஒரு டியூஷன் வாத்தியாரை போட்டு, இல்ல நீங்க யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து சொல்லி கொடுங்க. ஆனா ஐ ப்ரிஃபர் டியூஷன் வாத்தியார். பிகாஸ் நீங்க அவனை திட்டிக்கிட்டே தான் சொல்லி கொடுப்பீங்க, அவன் திருப்பி ஸ்ட்ரெஸ் ஆவான். மற்ற படிப்புகள் எல்லாம் 80% எடுக்கிற குழந்தை ஒரு படிப்புல மட்டும் 40% எடுக்கிறான்னா நம்ம தானே பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் அனுப்பி கொடுத்தேன். கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு திருப்பி பார்க்கும்போது அவனோட ஹார்ட்டோட இஎஃப் ரீடிங்லாம் இம்ப்ரூவ் ஆனதை பார்த்தோம். அவனோட கார்டியாலஜிஸ்ட், பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இஎஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதனால இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஆப்ரேஷனை தள்ளி போட முடியுமான்னு பார்ப்போம்னு ஒரு உறுதி கொடுத்திருந்தது நம்ம பார்த்தோம். இதுக்கு உதவி செஞ்சது மருந்தோ மாத்திரையோ இல்லை, மனச்சிக்கல் மன அழுத்தம் இல்லாம இருந்தது தான். அப்ப மன அழுத்தத்தை குறைக்க நம்மெல்லாம் என்ன பண்ணலாம்? நான் பிராக்டிஸ் பண்றது ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி, இதய நிறைவு தியானம்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை நீங்க தொடர்ந்து பின்பற்றும் போது உங்க வாழ்க்கை மாறுவதை பார்க்க முடியும். பிரச்சனையை அணுகக்கூடிய முறையிலிருந்து அந்த பிரச்சனையை நம்முடைய ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தி எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்த தியான முறை ஹார்ட்ஃபுல்னஸ் தியான முறை. ஹார்ட்ஃபுல்னஸ் தியான முறை மனதுக்கான தியானம் நினைக்கிறோம், கிடையாது. ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம்ங்கிறது அன்பை வளர்க்கக்கூடிய, நன்றியை வளர்க்கக்கூடிய, நமக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய உதவியை பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த தியான பயிற்சி எதுனா ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி தான். அப்ப ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய உடலும் மனதும் எவ்வாறு பலமடைகிறதோ அதே போல மன அழுத்தம் குறைந்து போய் விடுவதை பார்க்கிறோம். ஸோ மன அழுத்தத்தை குறைக்கணும்னா தியானம் செய்யணும். சிறந்த தியானம் என்னுடைய அனுபவத்தில் நான் பரிந்துரைப்பது ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி. 4வது, இதயத்தை பலப்படுத்தக்கூடிய சிறந்த மருந்துகள் எதுன்னு கேட்டீங்கன்னா அமுக்கரா கிழங்கும் மருதம்பட்டையும் தான். இன்னைக்கு அஸ்வகந்தா மாதிரி மருதம்பட்டை மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இதயத்தை பலப்படுத்துமாங்கிறது கேள்விக்குறி. மருத மரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு, என்ன தெரியுமா? நீண்ட காலம் வாழக்கூடிய மரங்களில் அது ஒன்று. இந்த மருத மரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது 200 வருஷம் அந்த மரம் இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். அதே போல நம்ம இதயத்தை பலமாக்கி இதயத்தை உரமாக்கி நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய சக்தி மருதம்பட்டைக்கு உண்டு. மருதம்பட்டை மரம் பார்த்தீங்கன்னா அந்த மேல இருக்கக்கூடிய வெள்ளத்தோல்லாம் விரிஞ்சு வெளியில விழுறத பார்க்க முடியும். உள்ளே பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த சூரணத்தை, அது கூட அமுக்கரா சூரணம், 2 பொருள் எடுத்துங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மருதம்பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் அமுக்கரா சூரணம், ஒரு 100 மில்லி பால் எடுங்க, 200 மில்லி தண்ணி எடுங்க. மருதம்பட்டையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளும் அமுக்கரா கிழங்கில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளும் பால் கலந்த கொழுப்பு கலந்த ஒரு பொருளோடு சேரும் போதுதான் அதோடைய குணம் அதிகமாகிறது நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில மருதம்பட்டை மற்றும் அமுக்கரா கிழங்கு சூரணத்தை பாலில் இட்டு ஒரு தீநீராக தினசரி சாப்பிட்ற வழக்கம். சார் இன்னைக்கெல்லாம் காஃபி டீக்கு மட்டும் ஒரு மனுஷன் சராசரியா எவ்வளவு செலவு பண்றான்னு தெரியுமா சார்? ஒரு நாளைக்கு நீங்க உங்க கண்ணுக்கு தெரியாம 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துலலாம் டீலாம் 10 ரூபாய் இருந்தது, இன்னைக்கெல்லாம் 20 ரூபாய் 30 ரூபாய்லாம் போயிடுச்சு. காஃபிலாம் ஒரு காலத்துல 12 ரூபாய் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் காஃபி கடையில சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு நாள் போய் காஃபி சாப்பிடும்போது 35 ரூபான்னு காஃபி சொன்னாங்க. எனக்கு தலையே சுத்திருச்சு. ஒரு காஃபி, அதுவும் 1/2 கிளாஸ் காஃபியோட விலை 35 ரூபாய். ஏர்போர்ட்ல போய் ஒரு நாள் காஃபி எவ்வளோன்னு கேட்டேன், 350 ரூபான்னு சொன்னாங்க. அதோட நிறுத்திட்டேன் நான் காஃபி குடிக்கிறது. அதாவது காஃபி கெட்டது கிடையாது, ஆனா காஃபி குடிக்கிறத விட, பால் குடிக்கிறத விட, டீ குடிக்கிறத விட, இன்னைக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எவ்வளவோ வகையான ஊட்டச்சத்து பானங்கள் குடிக்கிறத விட மருதம்பட்டையும் அமுக்கரா கிழங்கும் போட்டு பால் கஷாயம் வீட்டில் இருக்கவங்க நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைகளுக்கே இதை கொடுக்க ஆரம்பிங்க. அப்ப அவங்க 100 வயசு வரலாம் வாழறதுக்கு அது பெரிய அளவில் உதவி செய்யும். இதுல மருதம்பட்டையும் சரி, அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கராவும் சரி, 2மே காயகல்ப மருந்து. உடலுடைய ஜீரணத்திலிருந்து உடலுடைய சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் வரை சீராக்கக்கூடிய சிறந்த மருந்துகள் இவை. இந்த பால் கஷாயம் சாப்பிட முடியுமான்னு பாருங்க. 5வது ரொம்ப சிம்பிள். சார் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஹார்ட்டை பார்த்துக்கிறதுக்கு, ஹார்ட் நோய் வராம இருக்கிறதுக்கு, ஹார்ட்ல இருக்கக்கூடிய நோய் குணமாகறதுக்கு, ஏற்கனவே பைபாஸ் பண்ணிட்டேன் சார், திரும்ப எனக்கு ப்ராப்ளம் வராம இருக்கணும், ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுவனேஷன், இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஹெல்த் கேர் மாத்திரைகள்.
வெரிகோஸ் வெயின் பத்தி பேசும்போதும் அந்த ஹெல்த் கேர் மாத்திரைகளை பத்தி நான் சொல்லியிருந்தேன். இதயம், இரத்த குழாய், வால்வுகள், இரத்த ஓட்டம், இரத்த உறைதல் சார்ந்த நோய்கள் முதல் கொண்டு ஆரோக்கியமான பெருவாழ்வுக்கு இந்த ஹெல்த் கேர் மாத்திரைகளை காலையில 2 நைட் 2 சாப்பிட முடியுமான்னு பாருங்க. என்னுடைய அனுபவத்துல நாளைக்கே நீங்க பைபாஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லப்பட்ட எவ்வளோ பேரை பைபாஸில் இருந்து மட்டும் இல்ல, இன்றைக்கு வரையிலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை அறுவை சிகிச்சை இல்லாமல் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் ஹெல்த் கேர் கேப்சூல்ஸ். 4 பிளாக் இருந்ததுங்க, 2க்கு வந்து பைபாஸ் பண்ணியாச்சு, 1க்கு ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் 1 இருக்கு, அதை உடனே பண்ண முடியல, தேவைன்னா இன்னொரு முறை ஸ்டண்ட் பிளேஸ் பண்ணலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருந்த இதய நோயாளிகள் கூட இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு இன்று வரையிலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ்வதற்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து தான் அந்த ஹெல்த் கேர் கேப்சூல்ஸ். ஸோ ஹெல்த் கேர் கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது ஆண், பெண், குழந்தைகள் யார் வேணா சாப்பிடலாம். நல்ல பலமான இதயம், சீரான இரத்த ஓட்டம், இரத்த கொதிப்பற்ற ஒரு வாழ்க்கை, இதய நோயற்ற ஒரு வாழ்க்கை, இதய நோயினால் ஏற்படுகின்ற அகால மரணம் வரை தடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மருந்து ஹெல்த் கேர் கேப்சூல்ஸ். நான் சொன்ன லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். ஏன்னா எவ்வளவோ பேர் இந்த இதய நோயோடு என்கிட்ட வரும்போது மருந்துகள், வாழ்வியல் முறைகள் சொல்லி கொடுப்பதை விட நான் திரும்ப திரும்ப அவங்க எல்லார்கிட்டையும் ஸ்ட்ரெஸ் பண்றது மெடிடேஷன் பண்ணுங்க, ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணுங்கிறது தான். இந்த இதய நிறைவு தியானத்தை அவங்க தொடர்ந்து செய்யும் போது அவங்க வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கையாக மாறுறத கண்கூடாக நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்திருக்கிறது மட்டும் இல்லை, அந்த தியான பயிற்சி செய்து ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுக்கும் போதே அவ்வளோ பெரிய சேஞ்ச் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஹெல்த் கேர் மாத்திரைகள், அது கூட அஸ்வகந்தா மருதம் பட்டை நீங்க வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் அஸ்வகந்தா, 1/2 ஸ்பூன் மருதம் பட்டை, 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணி, பால் கஷாயமா செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் உங்களுக்கு பெரிய பலன் அளிக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது சார்ந்த உங்களுக்கு கேள்விகளோ அல்லது இதை தொடர்ந்து பின்பற்றிய பிறகு உங்க இதய நோயிலிருந்து நீங்க விடுபட்டு இருக்கீங்க, உங்க ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட அதை ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.